ஆறுதல் தந்தீர்கள், தேர்தல் தந்தீர்கள். கழக தோழர்களின் கண்ணீர் துளிகளிலே உருவான இந்த இயக்கத்தில் கட்டி காத்து வருகின்ற தீரர்களை உங்களை யாசித்தே, நெஞ்சில் பூசித்தேன். அதனுடைய விளைவுதான் அத்தனை சோதனைகளையும் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். திரும்புகிற பக்கம் அல்லவா இந்த மாநாட்டு காட்சி. சுவர் எழுத்துக்களிலே கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்திலே இருந்து திருத்தணி மலையடிவாரம் வரையிலே எந்த பக்கம் திரும்பினாலும் பட்டி தொட்டி பட்டினக்கரை எங்கும் அங்கிங்கனாதபடி எங்கு பார்த்தாலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டு செய்தியை தந்த திருக்கரங்கள் உங்கள் கரங்கள். கால் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன். பாதம் பட்டதால் பாறாங்கல் உயிர் பெற்றது, கைப்பட்டதால் எவராலும் அழைக்க முடியாத வில் ஒடிந்தது என்று ஒரு கவிஞன் எழுதினான். கால் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், ஒரு இதிகாச கருத்திலே. ஆனால் நாடு புறாவிலும் இந்த வண்ணத்தை தந்தவர்கள் கழகத்தின் கண்மணிகள். உங்கள் கை வண்ணம் அல்லவா? உங்களைத்தானே நான் தேடி வந்து நன்றி சொல்ல வேண்டும். எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும், இயக்கமாக இருக்கட்டும், அல்லது மடிமுடி எரித்த வேந்தர்கள் ஒரு காலத்திலே நடத்திய அரச வீடமாக இருக்கட்டும், அந்த கோட்டை கொத்தளங்களை, அரண்மனைகளை, உயர்ந்து நிற்கும் கோபுரங்களை தாங்கி நிற்பது அனைத்தும் அஸ்திவார கற்கள் தான். அது அரசர் காலத்திலே இருந்து இந்த ஜனநாயக யுகம் வரையில் அதுதான். எந்த ஒரு அமைப்பும் அதற்கு ரத்தமும் சதையுமாக இருப்பவர்கள், சுவாச காற்றாக இருப்பவர்கள், அந்த அமைப்பை கட்டி காக்கக்கூடியவர்கள் அஸ்திவார கற்கள், இயக்கத்தின் தொண்டர்கள். அதனால்தான் பழங்காலத்தில் போர்க்களத்துக்கு செல்லுகிற போது கூட வெற்றி பெற்ற வேந்தன் தமிழ்நாட்டில் வீரர்களைத்தான் தேடி சென்றான். அருமையான ஒரு காட்சி சங்க இலக்கியத்தில். போர்க்களத்துக்கு சென்று எதிரிகளை வீழ்த்தி வேலும் வாளும் உராய்கின்ற யுத்தகளத்திலே வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த மன்னன், பாண்டிய மன்னன், களைத்து போன நேரத்தில் அவனது காதல் மனைவி பஞ்சனையில் ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறாள். வெற்றி செய்தி காதிலே வந்து விழுந்து விட்டது. வேந்தன் வருவான், பல நாட்களுக்கு பிறகு போர்க்களத்திலே வெற்றி பெற்ற மன்னன் வருவான் என்று காதல் தாபத்தோடு பஞ்சனையிலே, அரண்மனையிலே மல்லிகை மலர்கள் தூவப்பட்ட அம்சதூளிகா மஞ்சத்திலே அவள் படுத்து கிடக்கிறாள். ஆனால் அந்த இடத்துக்கு தேடி செல்லவில்லை அந்த வேந்தன். அவன் எங்கே செல்கிறான்? வீரர்களை தேடி செல்கிறான். தனக்கு வெற்றி தேடி கொடுத்த வீரர்களை தேடி நன்றி சொல்ல செல்கிறான். இப்படி ஒரு இலக்கிய காட்சி எந்த இலக்கியத்திலும், எந்த மொழியிலும் பார்க்க முடியாது, எந்த சரித்திரத்திலும் பார்க்க முடியாது. அப்படி செல்லுகின்ற நேரத்தில் படைத்தலைவன் அவனுக்கு முன்னாலே போகிறான். அவன் கையிலே இருக்கக்கூடிய கொடி அந்த வேல் பொருந்திய கொடி, வேப்பம்பூ மாலை தாங்கிய அந்த வேல். வேப்பம்பூ மாலை தலையில் கொண்டையாக செருகி வைத்திருக்கின்ற வேல் என்று சொல்கிறான். தூக்கி கொண்டு போகிற போது வரிசையாக காயப்பட்டு கிடக்கின்ற வீரர்களை அழைத்து, இவன் தலையிலே காயம்பட்டவன், விலா எலும்பிலே வேல் பாய்ந்தது, மரண காயம், இவன் கை வெட்டுப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரையும் வரிசையாக அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகிறான். அந்த வீரர்களை அவன் அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகிற போது படைத்தலைவன் அறிமுகம் செய்ய ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொண்டே வருகிறான் அந்த பாண்டிய நாட்டு வேந்தன். என்ன அற்புதமான பாடல்! வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கமொடு முன்னோன் முறை முறை காட்ட புடைவீழ் அம்துகில் இடைவையின் தழுவி தோள்வாள் கோத்த வன்கண் காளை நுவல் மிசை அமைத்த கையன் முகன் அமர்ந்து கால் கோல் யாத்த மாலை வெண்குடை தவ்வன் தசையை தாதுளி மறைப்ப நள்ளன் யாமத்தும் பள்ளி கொள்ளான் சிலரோடு திரிய வேந்தன் பலரோடு முரடிய பாசறை தொழிலே. வாழைக்காற்று வீசுகிறது. அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் சொன்னதை போல இது ஆனி திங்கள் முழு நிலவு நாள். நிலவு வேகங்களுக்குள்ளே கண்ணாமூச்சி விளையாடுகிறது. கார்மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. வாடை காற்று வீசுகிறது. நிலவை நீ மேகங்களுக்குள் ஒளித்து வைத்தால் நான் ஒரு நிலவை கொண்டு வருகிறேன் என்று தானவர்களும் ஒரு நிலவை கொண்டு வந்து இந்த அரங்கத்துக்கு முன்னாலே கொண்டு வந்து காட்டுகிறார். வாடை காற்று வீசுகிற நேரத்தில் அவனது தோளில் போட்டிருக்கக்கூடிய உத்தரியம் சரிகிறது. அதை இடது கையால் சரி செய்து சொல்கிறார். என்ன அழகான காட்சி!
இடது கையால் சரி செய்து கொண்டு காயப்பட்ட வீரனுடைய இளைஞனுடைய வாளேந்திய வீரனுடைய தோளில் கை வைக்கிறான். சொல்லுகிறான், அந்த நடு இரவு நேரத்திலும் அவன் தூங்க செல்லவில்லை. நள்ளன் ஞாபத்தும் பள்ளி கொள்ளான். சிலரோடு திரிய வேந்தன் பலரோடு முரணிய பாசறை தொழிலே. பாசறைக்கு சென்று வீரர்களுக்கு நன்றி சொன்னான். மணிமுடி தரித்த வேந்தன் என்றால் நான் மிக மிக சாமானியன். எங்கோ ஒரு கண் விழிக்காத கரிசல் காட்டு கிராமத்திலே பிறந்த ஒரு குடியானவனின் மகன். என்னை பெற்றெடுத்த தாய் இங்கே வந்திருக்கிறார். எனக்கு முகவரி கொடுத்து மலை உச்சியின் மேலே இருந்து கீழே விழுந்த என்னை அந்த தாய் 10 மாதம் தாங்கினாள். என்னை அந்த தாய் 10 மாதம் என்னை சுமந்தாள். நீங்கள் அல்லவா தாயின் மடி என 93 தாங்கி பிடித்தீர்கள். உங்களுக்கல்லவா நான் நன்றி சொல்ல வர வேண்டும். அப்படி நன்றி சொல்ல வருகிற போது புடம் போட்டு எடுக்கப்பட்ட தங்கம் என்று என்னை சொன்னீர்களே அண்ணன் செழியனவர்களே, உங்களோடு பழகி இருக்கிறேன். நான் அல்ல, என் எதிரே இருக்கிறார்களே இவர்கள் தான். இதோ மேடைக்கு மேலே இருக்கிறார்களே, மாவட்டத்தை கட்டி காக்கின்றவர்கள், தன்னலம் அறியாதவர்கள். அவர்கள்தான் புடம்போட்டு எடுக்கப்பட்ட தங்கங்கள். அந்த நினைவாகத்தான் அந்த உணர்வுகளை எல்லாம் உருக்கி எல்லோரையும் எப்பொழுதுமே இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்குகின்ற வேளச்சேரி மணிமாறன் அவர் 141 சவரனிலே நான் 24 ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே பணியாற்றியதற்கும் 100 நிகழ்ச்சிகள் சென்னையிலே அவர்கள் கழகத்திலே நடத்தியதற்கும் 2 பேரணிகளை தலைநகர் கண்டதற்கும் நினைவாக இந்த தங்கவாளை தருகிறோம் என்று மணிமாறன் சொன்னார். அந்த தங்கவாள் கழகத்தின் சொத்தாக ஆக்கப்படும். அந்த வாளை ஏந்திய இந்த கரம்தான் மணிமாறன் கொடுத்த பொன் வாளை ஏந்திய இந்த கரம்தான் நேற்றைய தினம் பகல் நேரத்தில் இந்த மாநாட்டுக்காக மாவீரன் ஏழுமலையினுடைய நினைவு கம்பத்திலே கொடியுயர்த்துவதற்கு நாங்கள் திட்டமிட்ட காரணத்தால் அந்த கொடிமரத்தை அமைப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த குழியில் அந்த கொடிமரத்தை நட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து மணிமாறனும் சத்யாவும் நாஞ்சில் சம்பத்தும் ஜீவனும் மனோகரனும் கேஎஸ்ஆரும் சீமா பசீரும் பாலவாக்க சோமுவும் டிஆர்ஆரும் எல்லோரும் உடனிருக்க நான் அந்த கொடிமரத்தின் அடியை பிடித்து அதிலே ஊன்றினேன். மாநாடுகளே கொடிகளை நான் ஊன்றி இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிளைக்கழக பிரதிநிதியாக இருந்து கூட. ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு மாநாட்டு கொடிமரத்தை ஊன்றுகிற வாய்ப்பை நேற்றைக்குத்தான் நான் பெற முடிந்தது. ஏனெனில் மற்ற இடங்களில் அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நடந்து முடிகின்ற வேளையிலே தான் நான் போக வேண்டியது வந்தது. கொடிமரத்தை ஊன்றி முடித்த அந்த அடுத்த கணத்தில் பக்கத்திலே என்னை சூழ்ந்திருந்த தோழர்கள் படபடவென்று கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். நான் திகைத்து போய் என்ன என்று கேட்டேன். பார்த்தேன், இதோ அண்ணாந்து பாருங்கள் என்றார் சத்யா. அண்ணாந்து பார்த்தேன். நாங்கள் ஊன்றிய கொடிமரத்தின் உச்சிக்கு மேலே வந்து ஒரு ராஜாளி 3 முறை வட்டமிட்டு விட்டு சென்றது. நான் பகுத்தறிவாளன். அதற்காக மாசிடோனியாவிலே இருந்து பாரசீக பெரும்படையை சந்திப்பதற்கு அலெக்சாண்டர் போன போது அவன் தோளை தட்டி கொண்டு சென்றதுக்கு ராஜாளி பறவை என்று அரிஸ்டாட்டிலால் அனுப்பப்பட்ட எழுத்தாளன் சரித்திரத்திலே எழுதி வைத்திருக்கிறான். இது ஒன்றும் கற்பனை அல்ல. ஆனால் பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கின்றவன். ஆகவேதான் தம்பி சம்பத் அவர்களிடம் சொன்னேன், இந்த ராஜாளி பறவை 3 முறை இந்த கொடிமரத்துக்கு மேலே வட்டமிட்டு சென்றிருக்கிறது. ஏனெனில் கழகத்தினுடைய தோழர்களுக்கு பாராட்டு சொல்லுகின்ற விதத்திலே தான் ராஜாளி வந்து வட்டமிடுகிறது. ஈடு இணையற்ற கவிஞன், அச்சத்தை தூக்கி எறிந்தவனுக்கு அலைகடல் பந்தய மைதானம் என்ற கவிதை வரிகளை தந்த ஊர்